மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே, உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம். அத்தியாயம் 38. சூரத்து சாத், ஆயத்து 1 முதல் 25 வரை. சாத். பொறுமையாளர்களே, நினைவூட்டுதலை கொண்ட குர்ஆன் மீது சத்தியமாக. எனினும் நிராகரிப்பவர்களோ பெருமையிலும் மாறுபாட்டிலும் கிடக்கின்றனர். இவர்களுக்கு முன்னர் எத்தனையோ தலைமுறைகளை நாம் அளித்திருக்கின்றோம். அப்போது அவர்கள் தப்பி ஓட வழியில்லாத நிலையில் கூக்குரலிட்டனர். அன்றியும் தங்களிடமிருந்தே அச்சமூட்டி எச்சரிப்பவர் தங்களிடம் வந்ததை பற்றி ஆச்சரியமடைந்தனர். இவர் ஒரு சூனியக்கார பொய்யர் என்றும் நிராகரிப்பவர்கள் கூறினர். இவர் இதர தெய்வங்களையும் ஒரே இறைவனாக ஆக்கிவிட்டாரா? நிச்சயமாக இது ஒரு ஆச்சரியமான விஷயமே. செல்லுங்கள், உங்கள் தெய்வங்களை உறுதியுடன் பற்றிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று அவர்களின் தலைவர்கள் கூறினர். வேறு சமுதாயத்திலும் நாம் இதை கேள்விப்பட்டதில்லை. இது கற்பனையே அன்றி வேறில்லை. நம்மில் இவர் பேரில்தானா இறைஞானங்கள் இறக்கப்பட்டு விட்டதோ? அவ்வாறு அல்ல. அவர்கள் எனது ஞானத்தை பற்றி சந்தேகத்தில் இருக்கின்றார்கள். அவ்வாறு அல்ல. இன்னும் அவர்கள் என் வேதனையை அனுபவித்ததில்லை. அல்லது யாவரையும் மிகைத்தவனும் மிக பெரும் கொடையாளியுமாகிய உமது இறைவனின் அருட்பெரும் கருவூலங்கள் அவர்களிடம் இருக்கின்றனவா? அல்லது வானங்களுடையவும் பூமியினுடையவும் இவ் இரண்டிற்கும் இடையே இருப்பவற்றின் மீதுள்ள ஆட்சி அவர்களிடம் இருக்கின்றதா? அவ்வாறாயின் அவர்கள் சாதனங்களில் ஏறிச் செல்லட்டும். ஆனால் இங்கிருக்கும் படையினரும் முறியடிக்கப்பட்ட ஏனைய கூட்டங்களைப் போலவே ஆவார்கள். இவர்களுக்கு முன் இருந்த நூகுடைய சமூகத்தாரும் ஆதுடையவும் பெரும் படைகள் உடைய பிரவுனும் நம் தூதர்களை பொய்ப்பித்தனர். சமூதும் லூத்துடைய சமூகத்தவரும் தோப்புவாசிகளும் இவர்கள் கூட்டத்தினர் ஆனார்கள். இவர்கள் ஒவ்வொருவரும் தூதர்களை பொய்ப்பிக்க முற்படாமல் இருந்ததில்லை. எனவே என்னுடைய தண்டனை உறுதியாயிற்று. இன்னும் இவர்களும் ஒரே ஒரு பேரொளியை தவிர எதிர்பார்க்கவில்லை. அதில் தாமதமும் இராது. எங்கள் இறைவா, கேள்வி கணக்கு கேட்கப்படும் நாளுக்கு முன்னரே எங்கள் பாகத்தை துரிதப்படுத்தி விடுவாயாக என்றும் கூறுகின்றனர். இவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையுடன் இருப்பீராக. இன்னும் வல்லமையுள்ள நம் அடியார் தாவூதையும் நினைவு கொள்வீராக. நிச்சயமாக அவர் நோக்குபவராக இருந்தார். நிச்சயமாக நாம் மலைகளை அவருக்கு வசப்படுத்தி கொடுத்தோம். மாலை வேளையிலும் காலை வேளையிலும் அவை அவருடன் சேர்ந்து அல்லாவின் தூய்மையை போற்றின. மேலும் பறவைகளை ஒன்று திரட்டி அனைத்தும் அவனையே நோக்குபவையாக இருந்தன. மேலும் நாம் அவருடைய அரசாங்கத்தையும் வலுப்படுத்தினோம். இன்னும் அவருக்கு ஞானத்தையும் தெளிவான விளக்கத்தையும் அளித்தோம். அந்த வழக்காளிகளின் செய்தி உமக்கு வந்ததா? அவர்கள் அவர் அறைக்குள் தாவூத் இருக்குமிடம் நுழைந்தபோது அவர் அவர்களைக் கண்டு திடுக்குற்றார். அப்போது அவர்கள் கூறினார்கள், பயப்படாதீர், நாங்கள் இருவரும் வழக்காளிகள். எங்களில் ஒருவர் மற்றவர் மீது அநீதம் செய்திருக்கின்றார். எங்கள் இருவருக்கிடையிலும் நீதத்தை கொண்டு தீர்ப்பளிப்பீராக. தவறிழைத்து விடாதீர்.
எங்களை செவ்வையான பாதைக்கு நேர் வழி காட்டுவீராக. நிச்சயமாக இவர் என்னுடைய சகோதரர். இவரிடம் 99 ஆடுகள் இருக்கின்றன. ஆனால் என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் இருக்கிறது. அவர் அதனையும் தனக்கு கொடுத்துவிட வேண்டுமென்று சொல்லி வாதத்தில் என்னை மிகைத்து விட்டார். உம்முடைய ஆட்டை அவர் தம்முடைய ஆடுகளுடன் சேர்த்து விடும்படி கேட்டது கொண்டு நிச்சயமாக அவர் உம்மீது அநியாயம் செய்து விட்டார். நிச்சயமாக கூட்டாளிகளில் பெரும்பாலானோர் அவர்களில் சிலரை மோசம் செய்து விடுகின்றனர். நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களை தவிர. இத்தகையவர் சிலரே என்று கூறினார். இதற்குள் நிச்சயமாக நாமே அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூத் உணர்ந்த போது தம்முடைய இறைவனிடம் மன்னிப்பு கோரி முற்றிலும் அடிபணிந்தவராக திரும்பினார். ஆகவே நாம் அவருக்கு அதை மன்னித்தோம். அன்றியும் நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கியதும் அழகிய இருப்பிடமும் உண்டு. அல்ஹம்துலில்லாஹ்.